ஒரு நிமிஷம் கேளுங்க. டயபெட்டிஸ்ங்கிறது இந்தியா ஒரு பெரிய ஹப்பா மாறப்போகுது. இந்த சர்க்கரை நோய் வந்து இந்தியர்கள் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க அப்படின்னு நியூஸ் படிச்ச உடனே ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், டயபெட்டாலஜிஸ்ட்ட. என்ன டாக்டர் இந்த மாதிரி சொல்றாங்களே, இதுக்கு வந்து மருந்து மாத்திரை தான் ஒரே வழியா, வேற இல்லையான்னு அவர் அழகா சொன்னாருங்க. 10 விஷயங்கள் இருக்குங்க, நம்ம வீட்டிலேயே இருக்குது இது. நாம இதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாலே இந்த டயபிட்டிஸ் 1 டைப் 1 டைப் 2 எல்லாத்துலேருந்து வெளில வந்துடலாம் அப்படின்னாரு. அது கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னோடனே அவர் சொன்னதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நம்பர் 1, லவங்கப்பட்டை இருக்கு இல்லையா, அதை ரெகுலராக சமையலில் சேர்த்துக்க சொன்னாருங்க. நம்பர் 2 அவர் சொன்னது பாவக்காய். நம்ம ஊரில் தான் அது நிறைய கிடைக்குது, அதையுமே சமையலில் நல்லா சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது அப்படின்னாரு. 3வது அவர் சொன்னது நட்ஸு, அதாவது வால்நட்டு, அப்புறம் இந்த பாதாம் இருக்கு இல்லையா, இதை தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பாதாம் சாப்பிடலாம். வால்நட்டை எப்போ வேணால் சாப்பிடலாம். இது வந்து நல்ல அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னார் அவர். 4வது விஷயம் சொன்னது அவர் பச்சை இது இருக்கு இல்லையா, கீரை வகைகள், இதை நிறையா சேர்த்துக்க சொன்னாருங்க அவர். 5வதாக அவர் சொன்னது மஞ்சள். இது வந்து மஞ்சளை நீங்கள் அந்த விரலி மஞ்சள் அதை வாங்கி மாவாக்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கடையிலேருந்து வாங்குற மஞ்சளில் கலப்படங்கள் இருக்குங்கிறத அவர் சொன்னார். 6வது அவர் சொன்னது பூண்டில் அவ்வளோ மெடிசினல் எஃபெக்ட் இருக்காங்க. அதை வந்து நீங்கள் சமையல்லையும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தனியாக அதை பொடி பண்ணி வச்சுட்டு வாயில் வச்சு கொஞ்சம் உமிழ் நீரோட ஊற வச்சு அப்புறமா தண்ணி குடிச்சிங்கனாலும் நல்ல எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னாரு. 7வதாக அவர் சொன்னது வந்து அந்த பழ வகைகள் இருக்கு இல்லையா, அதாவது ஸ்ட்ராபெரிஸ், ப்ளூபெரிஸ், இந்த மாதிரி பெரிஸ், இதை நீங்கள் சாப்பிட முயற்சி செய்யுங்க அப்படின்னாரு. 8வதாக அவர் சொன்னது வந்து இந்த அவகேடோஸ்ன்னு அது கிடைக்குது இல்லையா, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலுமே இந்த 7 பண்ணாலே உங்களுக்கு சரியாக இருக்கும். இருந்தாலும் இது வாங்கக்கூடியவர்கள் இதை நீங்கள் வாங்கி உபயோகிக்கலாம் அப்படின்னு சொன்னார். 9வது அவர் சொன்னது ஸ்ட்ரெஸ்ஸுங்க. மன அழுத்தத்துக்கு தியான வகைகள். இந்தியாவில் யோகாவுக்கு குறைவே கிடையாது. யோகாவையோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னாரு. 10வதாக அவர் சொன்னது ரொம்ப அழகாக இருந்தது. நேரத்தில் சாப்பிட்றது, உடற்பயிற்சி. அதாவது வாரத்தில் 3 நாள் வாக்கிங், பாக்கி 3 நாள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பயிற்சிகளை பண்ண சொல்லி டாக்டர் சொன்னாருங்க. முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.